இன்னொரு ஆல்ரெடி காலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அது வடி பிரியாணி, அதானே? கரெக்ட். இப்போ வந்து முதல்ல சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு கேஸ்ல அடுப்பு ஆன் பண்ணணும். அடுப்பு ஆன் பண்ணது எதையும் செய்ய முடியாது. பத்து வைக்க தெரியல, வாயை போரு. அங்க ஆன் தமிழ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்புல இதை வச்சுட்டோம். குண்டா டபராவோ குண்டான ஏதோ உங்க ஊர் சைடுல நீங்க சொல்லுவீங்க. குண்டா காயணும்னாங்க. வெயில் எடுத்துன்னு போய் வைக்காத, அடுப்புல வச்சு காய வைக்கிறாங்க. இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜூஸ் எல்லாம் இல்ல, எண்ணெய், கடலை எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டுன எண்ணெய். 1 kg 200 ml எண்ணெய் ஊத்திக்கணும்னு சொல்லு. எங்க அம்மா சொல்றாங்க 1 kgக்கு 200 mlன்னாங்க. அது என்ன 1 kgன்னு தெரியல. சிக்கன் 1 kg, ரைஸ் 1 kg, அப்ப 2 kg தானே வரும். அதுதான் 200 ml எண்ணெய் ஊத்திக்கிறோம். அரியாரன் யாரு? டைரக்ட் படை பட்டை வகை, அது பேர் சொல்லு பார்க்கலாம். லவங்கம், அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் இலை, அவ்வளோதாங்க. இது இதில் மற்றபடி வேற எதுவும் இல்லை. அப்படியே அள்ளி போடுறேன். வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 kg 400 கிராம் வெங்காயம். 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம். கறி 1 கிலோ, அரிசி 1 கிலோ, 2 கிலோ. அதுக்கான இது 400 கிராம் வெங்காயம். இந்த சைஸ் கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்க 400 கிராம் வெயிட் வச்சே நீங்க போட்டு போகலாம். வெயிட் மிஷின் இல்லைன்னா வெயிட் மிஷின்லாம் நீங்க கடையில 400 கிராம் வெங்காயம்னு கேட்டு தனியா வாங்கிக்கணும். சொல்லுங்க, கவர்ல போட்டு விட்டுருவோம். ஒரு 5 வெங்காயம் ஒரு பெரிய பிளேட்ல. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து தெரியாமல் நாங்கள் வந்து திருப்பி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வெங்காயம் வதங்கினோடனே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குத்துக்கணும் வாய்ஸ் கொடுவோம். அப்புறமா பச்சை மிளகாய் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து வடி பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கொஞ்சமாக புதினா தழை, அப்புறமா கிராம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்து கிரேவி வந்து சிக்கன்லாம் போட்டு வதக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணியில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம கிரேவிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஊற வச்சு வச்சிருந்த அரிசியை வந்து தண்ணியில் வந்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம்லாம் வந்து அரிசி வெந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு பாதி வேக்காடு வெந்துட்ட உடனே வந்து இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து அரிசியும் தண்ணியும் தனித்தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் ஆகும். அதனால் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேம்லேயே வந்து அப்படியே கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்லாம் போட்டு. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அரிசி, அதை எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப போட்டு தொழுவாமல் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவியும் அரிசியும் நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியெல்லாம் உடைக்காமல் பார்த்து பதமாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வடித்து வச்சோம்ல அந்த தண்ணி எடுத்து இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக முழுகிற மாதிரி வந்த உடனே நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து டம் போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டம் போட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து வடி பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டம் போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ரைஸ்லாம் நல்லா தனித்தனியாக லென்த்தாக இருக்குது பாருங்கள். சிக்கனும் வந்து நல்லா வெந்திருந்தது, கலரும் நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும் பிரியாணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து எக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே வந்து பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எல்லாருக்கும் வந்து ஷேர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாய் கிரீன் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.